காவேரி விஜய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்ச உடனேயே அவங்களுமே பதட்டத்தோட தாத்தாவுக்கு கால் பண்ணி தானும் போலீஸ் ஸ்டேஷன் வரதா சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்து அங்க விஜய் கிட்ட ரொம்பவே பாசத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால கடுப்பான வெண்ணிலாவோ, நீ என்னமோ விஜயை என்கிட்ட விட்டு தர மாதிரி நேத்து தானே பேசின, இப்போ என்ன அப்படியே மாறி பேசிக்கிட்டு இருக்கன்னு கேட்க, ஆனா காவேரியோ நீ தான் மறந்துட்டேன்னு நினைக்கிற, நான் விஜய்க்கு விருப்பம் இருந்தாதான் அவரோட வாழ்க்கையை விட்டு போவேன்னு சொல்லி சொன்னேனே தவிர மற்றபடி நீ சொல்றதுக்காகலாம் என்னால என் புருஷனோட வாழ்க்கைக்குள்ள இருந்து போக முடியாது. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா நான் யாருக்காக என் புருஷனை விட்டு கொடுக்கணும்னு நீ நினைக்கிற, உன்ன மாதிரி ஒரு ஆளோட சுயரூபத்தை என் புருஷன் இப்ப பாத்துட்டாங்க. அதனால இவர் இப்போ ஒரு தெளிவான முடிவோடு இருக்கும்போது நான் எதுக்காக ஒதுங்கி போகணும், இதுக்கப்புறமால என்னால ஒதுங்கி போக முடியாதுன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிட்ட எதுக்காக வெண்ணிலா இப்படி பண்றாங்கன்ற விஷயத்த கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போலீஸ்காரங்க விஜய் காவேரி பக்கம் இருக்க நியாயத்தை யோசிக்க ஆரம்பிக்க, இந்த பக்கமோ இதை கேட்ட வெண்ணிலாவோட மாமாவோ ஐயோ அந்த பசுபதி பேச்சு கேட்டு நம்ம மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே போலீஸ்காரங்க நீங்க எல்லாரும் முதல்ல வெளியே கிளம்பி போங்க, நாங்க இவங்க 2 பேர்கிட்டையும் தீவிரமா விசாரிக்கணும்னு நினைக்கிறோம், அப்பதான் உண்மை வெளியே வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே அனுப்பி வைக்க காவேரியும் வெளியே போயிட்டு விஜய்க்காகவும் தாத்தாவுக்காகவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கங்காவோ குமரன் மட்டும் தனியா வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு உடனடியா காவேரிக்கு கால் பண்ணி எங்க இருக்குன்னு கேட்க, காவேரியோ இப்போதைக்கு நம்ம இந்த உண்மை சொல்லக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் இன்னும் பொருட்காட்சியில தான் இருக்கிறதா பொய் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அதனால சாரதா மறுபடியுமே காவேரிக்கு கால் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா காவேரியோ காலை எடுக்கிற மாதிரியே தெரியல, ஏன்னா அவங்களுக்கு பொய் சொல்றதுல விருப்பமே கிடையாது. அதனாலதான் அவங்க காலை எடுக்கவே மாட்டேன்றாங்க. ஆனா கங்காவோ காவேரி நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சுதான் பொய் சொல்றாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க காவேரிக்கு சப்போர்ட்டிவா சாரதா கிட்ட பேசி அவங்களை அமைதிப்படுத்திடுறாங்க. ஆனா அந்த பக்கமோ ராகினியோ காவேரி இப்படி தனியா நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா காவேரிக்கு துணையா இருக்கதா தாத்தா வந்துட்டு இருக்காங்கல்ல. சோ இதுக்கப்புறமா காவிரியை கிண்டல் பண்ணிட்டு இருக்கவங்களோட எல்லாரோட வாயையுமே தாத்தா வக்கீலோட சேர்ந்து வந்து அடைக்க போறாங்க. சோ கைஸ் இதுக்கப்புறமா காவேரி ஒரு உறுதியான முடிவோட விஜய தான் யாருக்கு விட்டு கொடுக்க கூடாதுன்ற தெளிவான விஷயத்த வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டாங்க. சோ இதை கேட்டுட்டு வெண்ணிலா பயந்த மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறமா விஜயையும் காவேரியையும் பிரிக்க யாராலும் முடியாதுன்றத ராகினி புரிச்சுக்கிட்டு அவங்களோட இந்த கேவலமான திட்டத்தை கைவிடுவாங்களா, அப்படி இல்லைன்னா முட்டாள்தனமா விஜய் காவேரி பிரச்சனைக்குள்ள போயிட்டு அவங்களே பண்ண தப்புக்கான தண்டனையை அனுபவிக்க போறாங்களா, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.